இருக்கு சார், இருக்கு சார். வணக்கம் ராய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம லாங் வீடியோ ரொம்ப நாள் சென்று வந்து லாங் வீடியோ எடுக்கிறோம். இப்போ இடையில ஷார்ட்ஸாக போட்டுருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தேர்ட் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். என்ன பைக் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக் எக்ஸ்பல்ஸ் 200 இருக்குல்லங்க. ஸோ அதை வந்து நம்ம தேர்ட் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் ரைடு வந்து பிளான் போட்டிருக்கேன். என்னன்னா எங்கே நம்ம போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கொல்லி ஹில்ஸ் தாங்க. ஹேர்பின் 72 ஹேர்பின் பெண்டு பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். நம்ம என்றைக்கு போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை நைட் ஜூன் 6 அப்போ கிளம்புறாங்க. மேக்ஸிமம் 12 மணிக்கு மேலே தான் நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம பைக் வந்து தேர்ட் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக உள்ளதான் இந்த வீடியோ. எவ்வளோ பில் வருது, நம்ம மேக்கில் என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லுவேன். மோஸ்ட்லி பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக வண்டி ஓட்ட முடியாது அடைக்கிது. ஒரு 50-60 அதே ரேஞ்சில் போகும்போது பைக் கிடைக்கிது. இதை நிறையா வாட்டி நான் சொல்லிவிட்டேன், இந்த கம்ப்ளைண்ட் சரியாக பண்ண தர மாட்றாங்க. இன்றைக்கி ஒரு ஃபைட் இருக்குது. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம மேக்கை போய்ட்டு என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலை ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டிடுங்க. நான் அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். இப்போ வாங்க நம்ம மேக்கை போய் பார்க்கலாம். ராய், கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஏர் கரெக்ட். என்னோட உள்ளூரா சவுண்டு கேட்குது. ஸோ வந்து இதை பாருங்கள், நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீட்லேயே போகிறேன்னா வச்சிங்களேன். இப்போ 30 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடில் போகிறேன்னா, ஸோ வந்து என்ன ஆகும்னா அப்படியே வெட்டி போகுங்க. இருங்க, இது போது பாருங்கள், அடைச்சி போதா. செம்ம இரிட்டேட் ஆகுது. என்னடா புது வண்டி இது மாதிரி அடைச்சி போகுது. ஸோ கம்ப்ளைண்ட் சொல்லியும் இது மாதிரி சரி பண்ணி இதே மாதிரி ஆகுதா, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப ஒன்றும் கேட்கவும் முடிய மாட்டுது. அதனாலேயே நான் எப்படி சொல்கிறது, அவங்களும் வேலை பார்க்குறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்க வேலை பார்த்து சொல்லியும் இந்த மாதிரி இருக்கணும், என்ன பண்ணுறது. இருக்குது சார், இருக்குது சார். விட்டுருவோம் சார், வாங்க சார். ஆமாம் சார். இருக்கா? ஆமாம், வச்சிருக்கீங்களா? அப்படியா? ஓ, ஓகே சார், சூப்பர். ஓ கரெக்டு தான். வேறு டிஜிட்டல் இந்தியா. ஓகே சார். ஆமாம் சார், இதுக்கு தனியாக இது இருக்குது. இந்த ஹெல்மெட்டில் இங்கே மவுண்ட் மாட்டுற மாதிரி இருக்கும், அதில் மாட்டிக்கிற மாதிரி. இங்கே தானே சார்? ஓகே சார், வாங்க சார். ஸோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பார்த்துருக்கேன், யார் ஏதோ மூலிமா இந்த சார் எனக்கு பழக்கம் தான். ஹெல்மெட் போட்டுக்கனால சாருக்கு தெரியலங்க. ஸோ இங்கே தான் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ உங்களை தான் பிடிக்கணும், இப்போ அவங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கணும். ராய், ஒரு சூப்பரான சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, நம்ம
மேக்கை வந்து சர்வீஸ் கொடுத்துருவாங்க. சர்வீஸ் கொடுத்த இடத்துல வந்து ஏதோ சரி பண்ணியிருப்பாங்க போல். சரி பண்ண இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, நான் கம்ப்ளைண்ட் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருந்தேன், வண்டி நைட்டாக அடைச்சி போகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்லியிருந்தேன். சரி பண்ணியிருக்காங்க போல். சரி பண்ண பிறகு ரொம்ப அடைச்சி போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக போச்சுங்க. வண்டி இன்றைக்கி தர முடியாதுங்க, நாளைக்கு தான் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க, எனக்கு இஷ்யூ இருக்கக்கூடாது. கம்மிங் ஃப்ரைடே வேறு நான் ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா, இல்லை அவங்க நாளைக்கே கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி இன்னையோட நாள் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் உங்களுக்கு vlogல வந்து சந்திக்கிறேன். நாளைக்கு கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஒரு வழியாக நம்ம மேக் வந்து ஷோரூம் வந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம். ஆனால் நம்ம வந்து நேற்று ஈவினிங்கே எடுத்துட்டோம். ஆனால் அந்த டைமில் வந்து நம்மளால மோட்டர் vlog பண்ண முடியலங்க. நம்ம வந்து ஒர்க்கில் இருந்தோமா, நம்ம வந்து அந்த டைமில் பைக்கு நம்ம இல்லை. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து கேமரா எடுத்துகிட்டு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து அந்த டைமில் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ வந்து மேக் எடுத்துகிட்டு வந்துச்சு. வாட்டர் வாஷ் வந்து அந்த அளவுக்குலாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. மற்றபடி வந்து நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம்ங்க, அந்த கம்ப்ளைண்ட் வந்து சூப்பராக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. இப்போ வண்டி சூப்பராக போகுது, எனக்கே ஓட்ட ஆசையாக இருக்குது. மற்றபடி ட்ரிப் பிளான் போட்டாச்சுல, ட்ரிப் கன்ஃபார்ம் தாங்க. நம்ம வந்து ஜூன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நம்ம போகிறோம். ஈவினிங் நம்ம கண்டிப்பாக போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்றபடி வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆரம்பிச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1520 ரூபாங்க. நம்ம தேர்ட் சர்வீஸ் கொடுத்து முடிச்சாச்சு. தேர்ட் சர்வீஸ் கொடுத்து முடிச்சு ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆயில் ஃபில்டர், அப்புறம் சம்திங் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லூப் செயினுக்கெல்லாம் சார்ஜ் போட்டுருக்காங்க. மொத்தம் 1520 ரூபா வந்துச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் அந்த அளவுக்குலாம் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. நமக்கு எகைன் திருப்பி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பி வந்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன் இதோட. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து மோட்டர் vlogயோட சந்திக்கிறேன். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள், பார்த்து பத்திரம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டுவீங்க. லவ் யூ ஸோ மச். டாடா.